வணக்கங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் காட்ட போகிறேன். இதுதான் வந்து துத்திக்கீரை. நம்ம காட்டில் இயற்கையாகவே கிடைக்கிறது. எல்லா இடத்துலையும் இந்த கீரை இருக்கும், பார்க்கலாம். இதோட பூவை பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதே மாதிரி விதை வந்து ஸ்டார் நட்சத்திரம் வடிவில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மூலத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கீரையை வந்து மூலத்துக்கு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி நம்ம குடலில் இருக்க புண்ணு இதெல்லாம் வந்து நல்லா ஆற்றும். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் உணவாக, அதாவது கூட்டுக்கீரையாக மற்ற கீரையோட போட்டு இதை கடைஞ்சும் சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வயிறு புண்ணு, குடல் புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துடும், சரியாயிடும். இந்த துத்திக்கீரையோட ஆமணக்கு எண்ணெயை வந்து ஊற்றி நீங்கள் வணக்கி, இந்த கீரையை வணக்கி மூலம் உள்ள இடத்துல வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு மூலத்தில் இருக்க வீக்கம், கட்டி, வலி இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி அந்த குத்தல், எரிச்சல் இது எல்லாமே இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரிங்க, இந்த நம்ம துத்தி இலையை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு, அது வந்து ஒரு டம்ளர் தண்ணியாக சுண்டுற அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு, அதை காலையிலே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு, புண்ணு இதெல்லாமே சரியாகும். அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்ச தண்ணியில் உங்களுக்கு பல்லு பிரச்சனை, ஈறு பிரச்சனை போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, அதே மாதிரி இந்த சில பேருக்கெலாம் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலே ஈரில் வீக்கம் வரும், வலிக்கும், ஈரில் இருக்க ரத்த கசிவு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தண்ணியை, கொதிக்க வச்ச தண்ணியை வாய்க்கு புளிச்சிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த தோல், ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீண்ட நாளாக உங்களுக்கு உடம்புல வந்து ஏதாவது ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னா, இந்த இலையை வந்து அரைச்சி அந்த புண்களின் மேலே பற்று போட்டிங்கன்னா புண்ணு வந்து விரைவில் ஆறும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிறுநீர் எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணியை, இதை கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சிங்கன்னா சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனை எல்லாமே சரியாகும் உங்களுக்கு. மேலும் இதை பற்றி வீடியோவில் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.